ஜிம்ல நீங்க ஜிம் போகும்போது நீங்க இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம் எக்ஸர்சைசஸ் அப்படின்னா ஸ்டார்ட் பை ஸ்டெப் வைஸ் அப்ரோச். எல்லா விஷயத்துலையும் நாங்கள் சொல்றது தான். இன்னைக்கே போயிட்டு நான் வந்து அவர் தூக்குறாரு, இன்னொருத்தர் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக ஹெவி வெயிட், அவரோட நான் போட்டி போடணும் இல்லாமல் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பிகினர்ஸ் பர்டிகுலர்லி இந்த 18-19 வர்றவங்களுக்கு தேர் வெரி எந்தூசியாஸ்டிக். அவங்க வந்து நான் அது பண்ணணும் யூ ஹேவ் டு பி லிட்டில் டேக்கன். ஸோ வி நீட் டு அட்வைஸ் தம் தட் ஒரு லெவல்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது முக்கியமான விஷயம்னா, அந்த மாதிரி பண்ணும்போது இஃப் யூ ஹாவ் எனி டிஸ்கம்ஃபர்ட், ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு லைட்டாக ஒரு பெயின் வருதோ ஆர் ஒரு மாதிரி கொஞ்சம் அடைச்ச மாதிரி வருதோ, தே ஹாவ் டு ரியலி ஸ்டாப் அட் தட் லெவல் அண்ட் செக் இட் அவுட் பிஃபோர் தே புஷ். அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது. இவங்க நிறைய பேர் எந்தூசியாசத்தில் வந்து கூட உள்ள கொலீக்ஸ்லாம் அவங்கள சேர் பண்ண தே கீப் இன்க்ரீஸிங். அது அப்படியே மறந்துட்டு இந்த லைட் வார்னிங் சிம்டம்ஸ் அதை மறந்துட்டு பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ பிக் இஷ்யூ. அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஜிம்மு போகக்கூடாதுன்னு யாருமே சொல்றது இல்லை. இன்ஃபேக்ட் இட்ஸ் குட் திங் டு கோ டு தி ஜிம் டு கீப் யூ இன் இந்த லாங் ரன். உங்களுடைய கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் அதுதான் நாளைக்கு உங்களுடைய மசில்ஸுக்கும் ஜாயின்ஸ் போன்ஸ் ஹார்ட் பிரெயின் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும் தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். பட் அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலையும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப